நாட்டின் நிதி நிலைமையை ஸ்திரப்படுத்த சுயாதீன நிறுவனம் என்ற வகையில் மத்திய வங்கியினால் மேற்கொள்ளக்கூடிய சகல நடவடிக்கைகளையும் எடுக்குமாறும் அதற்கான ஒத்துழைப்பு மற்றும் வசதிகளை அரசாங்கம் வழங்கும் எனவும் ஜனாதிபதி இதன்போது தெரிவித்தார். இலங்கையின் நிதி செயற்பாடுகளை செயற்திறன் மிக்கதாக்க சிறந்ததொரு பொறிமுறையை உருவாக்க நடவடிக்கை எடுக்குமாறும் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்தார். பொருளாதார மற்றும் நிதி கட்டமைப்புகளின் முழுமையான முன்னேற்றங்களை நெருக்கமாக ஆராய்ந்த பின்னர் மத்திய வங்கியினால் நிதி ஸ்திரமாக்கல் மற்றும் நிதி கட்டமைப்பின் ஈடுகொடுக்கும் தன்மையை உறுதிப்படுத்துவதற்கான கொள்கைகள் தொடர்பில் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. நிதி கட்டமைப்பில் தற்போதுள்ள பேரண்ட முன்மதியுடைய கொள்கைகளை அமுல்படுத்துவது தொடர்பிலும் இதன்போது ஆராயப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்தது. பொருளாதாரம் ஸ்திரப்படுத்தப்பட்டவுடன் சொத்துக்களின் தரநிலையில் பாதுகாப்பான முன்னேற்றம் மற்றும் முன்மதியின் அடிப்படையில் முகாமைத்துவம் செய்து மூலதனத்தை கட்டி எழுப்புவதனூடாக நிதி கட்டமைப்பில் சாதகமான செயற்திறன் எதிர்பார்க்கப்படுகின்றது.